ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிற அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 2R, டெசிமல் டு எனி பேஸ். வேற பேஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுறோம். ரொம்ப ஈஸி. ஏன் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்தேன்னா நம்ம ஆல்ரெடி டெசிமல் டு பிசிடி பார்த்துருக்கோம். அப்போ இது ஈஸி. எப்படின்னா இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, ஒரு நம்பரை பைனரியா கன்வெர்ட் பண்ணும் பொழுது 2ஆல டிவைட் பண்ணி ரிமைண்டர் எல்லாத்தையும் எடுத்து டிஸ்பிளே பண்ணணும். சரியா? எனி பேஸ், நீ வேற பேஸுக்கு கன்வெர்ட் பண்றீங்க, 8ன்னு கன்வெர்ட் பண்ணணும்னா இது பைனரியா கன்வெர்ட் பண்றதுனால 2ஆல டிவைட் பண்ணிருக்கோம். ரைட்டா? இப்போ ஆக்டலா கன்வெர்ட் பண்ணா 8ஆல டிவைட் பண்ணி ரிமைண்டர் எடுங்க. ஹெக்ஸாடெசிமல்னா பேஸ் என்னது? 16. 16ஆல டிவைட் பண்ணி ரிமைண்டர் எடுங்க. அவ்வளவுதான். ஸோ இட்ஸ் வெரி ஈஸி. ரைட்டா? 2R எக்ஸ்பெரிமெண்ட் 2R. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ஒரு ஆன்லைன் சி கம்பைலர் எடுத்துக்கலாம். ஓகேயா? எடுத்துட்டு ஸோ ஒரு டெசிமல் நம்பர் இஸ் யுவர் இன்புட். ரைட்டா? ஸோ நம்ம எழுதிடுவோம். நம்பர் n எடுத்துக்கவா? என்ன நேம் வேணாலும் எடுத்துக்கலாம். n. ஸோ ஸ்கேன்எஃப்க்கு முன்னாடி ஒரு printf, என்டர் டெசிமல் நம்பர் /n. ரைட்டா? ஸ்கேன்எஃப் %d, %n. ஓகேயா? இப்போ என்ன பண்ண போறோம்? இதை வந்து டிவைட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ரைட்டா? ஸோ நம்பர் என்னங்கிறது தெரிஞ்சிருச்சு. டெசிமல் நம்பர். பேஸ் என்ன பேஸா கன்வெர்ட் பண்ண போறீங்க? இப்போ பைனரினா 2ன்னு கொடுக்கணும், 2ஆல டிவைட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஆக்டல்னா 8ன்னு கொடுக்கணும் பேஸ். ஹெக்ஸாடெசிமல்னா 16. அப்ப அடுத்து வந்து printf enter the base /n. scanf அதுக்கு என்ன பேர் வச்சிருக்கேன்? %d, %base. பேஸ் தானே மேல கொடுத்துருக்கேன். ஸோ இது இப்போ பாப்போமா? திருப்பி இங்க பாருங்க, திருப்பி அதே டயக்ராம் தான் காட்டுறேன். இந்த நம்பர் எந்த நம்பரை கன்வெர்ட் பண்ண போறீங்க? 9னா 9. ரைட்டா? இந்த நம்பரை கொடுக்கணும், டெசிமல் நம்பரை கொடுக்கணும். இந்த நம்பரை பைனரியா கன்வெர்ட் பண்ணா 2, இதுதான் பேஸ். இதை கொடுத்தாதான் நீ 2ஆல டிவைட் பண்ணி ரிமைண்டர் எடுக்க முடியும். 8ன்னு கொடுத்தா ஆக்டல். ஸோ 8ஆல டிவைட் பண்ணி ரிமைண்டர் எடுக்கணும். அப்போ இந்த 8 தான் பேஸா மாறும். 16ன்னு கொடுத்தா 16ஆல டிவைட் பண்ணணும். சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இதை டிவைட் பண்ணணும். இதில் நம்ம அப்போதே பார்த்துட்டோம், அந்த ப்ரோக்ராம் பார்த்தாலே தெரியும். டிவைட் பண்ணிட்டே வரணும். கடைசியா இதை டிவைட் பண்ணும்பொழுதும் இதில் பைனரி காமிச்சிருக்கேன். ஸோ இதை 2ஆல டிவைட் பண்ணி ரிமைண்டர் எடுத்தீங்கன்னா 1 2ஆல டிவைட் பண்ணி ரிமைண்டர் எடுத்தா இந்த 1 தான் வரும். நம்ம ஒரே ரிமைண்டரா இங்க எழுதிக்கலாம் வரிசையா அப்படிங்கறதுக்காக எழுதுறேன். 1 2ஆல டிவைட் பண்ணி கோஷன்ட், அதாவது ஈவு எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 1 டிவைட் பண்ண முடியாது, 0 பாயிண்ட் அப்படின்னு தானே வரும். அப்ப 0ன்னு வரும். அப்ப 9ல இருந்து இங்க அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்துக்கோங்க, அதுல இன்னும் ஒரு டீடைல்ஸ் சொல்லியிருக்கேன். 9 இந்த இடத்துல இருக்குது கோஷன்ட். 2ஆல டிவைட் பண்ணி கோஷன்ட் 4, 4 2ஆல டிவைட் பண்ணி கோஷன்ட் 2, 2 2ஆல டிவைட் பண்ணி கோஷன்ட் 1, 1 2ஆல டிவைட் பண்ண கோஷன்ட் 0. அப்ப 9ல இருந்து 0 வர்ற வரைக்கும் லூப் வந்து while n not equal to 0. சரியா? ஸோ இது புரிஞ்சிருச்சுன்னா நம்ம பண்ணிடலாம். அப்போ while n not equal to 0 என்ன பண்ணணும்? ரிமைண்டரை எடுக்கணும். டிஜிட் இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதிக்கலாம்? n மாடுலோ பேஸ். பேஸ்னா நீ 2 கொடுத்தா 2, 8 கொடுத்தா 8, 16 கொடுத்தா 16. ரைட்டா? கோஷன்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? n டிவைடட் பை பேஸ். இதே தான் நம்ம இன்னைக்கு ஆம்ஸ்ட்ராங் நம்பர்லயும் இதே தான் பார்த்துருக்கோம். சரியா? ஸோ இதுல ரிசல்ட் எதுல இருக்கு? இந்த டிஜிட்ல இருக்கு. ஸோ டிஜிட்டை கண்டுபிடிச்சோம்னா அதை டிஸ்பிளே பண்ணிடலாம். printf %d, digit. இதுல ஒரு தப்பு இல்ல.
அதாவது இதுல ஒரு சின்ன விஷயம் எப்படி நடக்கும்னு சொல்லியிருக்கேன். நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டு நீ டிஸ்பிளே பண்ணும்போது இதை தான் முதல்ல டிஸ்பிளே பண்ணுவ 1001. ஆனா இதை எழுதும்போது இப்படி ரிவர்ஸ்ல எழுது, இங்கே இருந்து எழுதணும். 9 பொறுத்த வரைக்கும் இப்படி எழுதினாலும் ரிவர்ஸ்ல எழுதினாலும் சேம் வருது, ரைட்டா? ஸோ நீ டிஸ்பிளே பண்ற வேல்யூஸ் தலைகீழ இருக்கிற மாதிரி இருக்கும். பார்க்கலாமா இப்ப வேற எதுவும் தப்பு இருக்கான்னு? டிஜிட்டை டிக்ளேர் பண்ணல, ரைட்டா? printf ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு, printf. ரைட், 8 கொடுக்குறேன் பாருங்க. பேஸ் 2 கொடுப்போமா? ஆக்சுவலி 1001 இருக்கணும் 8க்கு, கரெக்ட் தானே? 8க்கு என்னன்னு இருக்கணும், 9க்கு என்ன வருது இதே மாதிரி போட்டு பாத்துருங்க. 9க்கு 1001 இப்படி தானே எழுதியிருக்கோம். இப்ப 8க்கு இதுக்கு முந்தின நம்பர் 1000ன்னு இருக்கும். இதே மாதிரி பண்ணி பாருங்க, சரியா? பட் இது தலைகீழ வருது. அப்ப இது தலைகீழ வருது அப்படிங்கிறத அவாய்ட் பண்றதுக்காக நான் என்ன செய்யலாம்னா, அது என்ன நீங்க எப்படி பண்ணணும்னு போன வீடியோல பிசிடி டெசிமல்லாம் பார்க்கும்போது சொல்லல. இப்ப வேணா அதை பாத்துருவோமா? a of 10 அப்படின்னு எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு ஒரு அரேல ஸ்டோர் பண்ணலாம். இந்த 0001 இதை ஒரு அரேல ஸ்டோர் பண்ணி ரிவர்ஸ்ல பிரிண்ட் பண்ணுவோம். அரேனாலே என்ன பண்ணும், சைஸ் கொடுக்கணும். அரேல என்ன ப்ராசஸ் பண்ணாலும் ஒரு ரன்னிங் வேரியபிள் ஐ. அரேயோட இண்டெக்ஸ் என்னன்னு ஸ்டார்ட் ஆகும், 0, ரைட்டா? அப்ப நான் இதை டிஸ்பிளே பண்றதுக்கு பதிலா இந்த டிஜிட்டை எடுத்து a of iல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஒரு அரேல ஸ்டோர் பண்ண முதல்ல உள்ளது அப்ப 0, i is equal to 0, a of 0ல ஸ்டோர் ஆகும். அடுத்து என்ன ஆகும், i plus plus. அப்ப அடுத்த டிஜிட் a of 1 இப்படி ஸ்டோர் ஆகும். ஸோ ரிசல்ட் டிஸ்பிளே பண்ணும் பொழுது ரிவர்ஸ் 0லேருந்து ஸ்டோர் பண்ணிட்டே வந்தோம். இது 0, 0, 1, 2, 3. இங்க இந்த ரிவர்ஸ்ல இருந்து நீங்க ஸ்டோர் பண்ணணும். இப்ப அந்த இண்டெக்ஸ் எதுல இருக்கு, ஐல தான் 0, 1, 2, 3 எல்லாம் ஐல வரும், ரைட்டா? அப்ப ஐல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்ப j is equal to i minus 1. இது ஏன் j is equal to i minus 1ன்னு போடுறேன்? i is equal to 0ன்னும் போது 0ல ஸ்டோர் ஆகி i 1 கூடிரும், 1ன்னு ஆயிரும். 0ல ஸ்டோர் பண்ணிருக்கும் போது i வெளியில வரும்போது ஐயோட வேல்யூ 1. அப்புறம் 1ல ஸ்டோர் பண்ணிட்டு ஐயோட வேல்யூ என்னன்னு ஆயிரும், 2. அப்ப 1 கூடிருது உள்ள, ஓகேயா? So i minus 1, i greater than or equal to 0. ரிவர்ஸ்ல தானே போயிட்டு இருக்கோம். 0ல முதல்ல ஸ்டோர் ஆயிடுச்சு, 1, 2, 3, ரைட்டா? திருப்பி ஒரு வாட்டி பாக்குறேன். இது 0, 1, 2, 3. இப்ப நீ டிஸ்பிளே பண்ணும்போது 3, 2, 1, 0 இதுதான் பொசிஷன்ஸ், ஓகேயா? ஸோ நீ ரிவர்ஸ்ல போ, 0 வரைக்கும் போய் i மைனஸ் மைனஸ். ரிசல்ட் எதுல இருக்கு, ஏங்கிற அரேல இருக்கு. டிஸ்பிளே பண்ணி பார்த்துருவோமா? printf %d comma a of i. ஓகேயா? இப்ப j நான் டிக்ளேர் பண்ணாம வச்சிருக்கேன். ரிவர்ஸ்ல டிஸ்பிளே பண்றதுக்காக j எடுத்தேன். a of, இதுல லூப் எதுல இருந்து, j தான் வேரி ஆகுது. j ரைட்டா? ஐ வந்து உள்ள இண்டெக்ஸா யூஸ் பண்ணியிருக்கோம். அதை ரிவர்ஸ்ல எடுக்கிறதுக்காக ஜேய ஐலேருந்து i மைனஸ் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 0 வரைக்கும் வரும், j மைனஸ் மைனஸ். ஐல தான் பொசிஷன்ஸ் இருக்கு, ரைட்டா? a of j. டெசிமல் 8 கொடுப்போமா? பேஸ் 2, 1000. சரியா? அதாவது நீ நல்லா பார்த்துக்கோ, இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன்.
இது ஐயோட வேல்யூ பொசிஷன் 0, பொசிஷன் 1, பொசிஷன் 2, பொசிஷன் 3. அப்ப 3 ஆயிட்டு ஐயோட வேல்யூ 1 இன்க்ரிமெண்ட் ஆயிரும் 3ல ஸ்டோர் பண்ணும் பொழுது. 3ல ஸ்டோர் பண்ணிட்டு இது 4 ஆயிரும். இப்போ ரிவர்ஸ்ல ஆரம்பிக்கும் போது I minus 1 3, 3, 2, 1, 0. I minus 1ல ஆரம்பிச்சு 0 வரைக்கும் இந்த ஜேயோட வேல்யூ கொண்டு வந்தோம். ரைட்டா? இதை ஸ்டாப் பண்ணிட்டு இது பேஸ் 2க்கு பண்ணியிருக்கோம். சேம் ப்ரோக்ராமை நான் எக்ஸிக்யூட் பண்ணி மட்டும் தான் காட்டணும். பேஸ் 8 அண்ட் பேஸ் 16.